Lever Palestina och krossa sionismen. Lever Palestina och krossa sionismen. Lever, lever, lever Palestina. Lever, lever, lever Palestina. Lever Palestina och krossa sionismen. Lever Palestina och krossa sionismen. வணக்கம். நம்ம வழக்கமாக ஆன்மீகம் பேசுகிறோம், அரசியல் பேசுகிறோம். இப்போ இன்னொரு செய்தியும் தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். மாதம் ஒரு நிகழ்வாவது மட்டுமாவது விஞ்ஞானம் பேசலாம்னு நினைக்கிறேன். நான் அதில் பெரும்பாலும் பௌதிகம்தான் பேசுவேன். தேவைப்பட்டால் மற்ற விஞ்ஞானங்களையும் பேசலாம். ஆனால் அனைத்து விஞ்ஞானங்களுக்கும் பௌதிகம்தான் அடிப்படை. நீங்கள் பயாலஜி புரிஞ்சுக்கணுன்னா கூட பௌதிகம் தெரிஞ்சுன்னா பயாலஜி புரியும், கெமிஸ்ட்ரி புரியும், எல்லாமே புரியும். அதனால் பௌதிகம், ஃபிசிக்ஸ் அதுதான் அடிப்படை இது. அதனால் நான் பெரும்பாலும் பௌதிகம் பேசுவேன். மாதம் ஒரு விடியமாவது இந்த பௌதிக வகுப்பை நான் எடுக்கிறேன். இதனுடைய முதல் வகுப்பாக இருக்கட்டும். இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பசில், அதாவது ஒரு மர்மத்தை விடுவிக்க போகிறோம். நியூட்டனுடைய மூன்றாவது விதி, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஆங்கிலத்தில் சொன்னால் இப்படி: இயற்கையில் ஏற்படும் அல்லது ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு விசைக்கும் சம அளவிலான எதிர்விசை உண்டு. இதுதான் நியூட்டனின் மூன்றாம் விதி. இந்த நியூட்டன் யாருன்னா நமது முருகன் தான். நியூட்டன் என்ற பொது சொல் முருகனையும் குறிக்கும். கதிர்காமம் நியூ டவுன் தான். கதிர்காமம் நியூ டவுன் தான். நியூ டவுன் அதான் நியூட்டன். இங்கே திருவரங்கம் நியூ டவுன், அங்கே கதிர்காமம் நியூ டவுன். அதனால் இந்த இடத்துல நியூட்டன் என்றது முருகனை தான் குறிக்கும். ஏன்னா இது அடிப்படையான சயின்ஸு. இது டைனமிக்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. இதில் மெக்கானிக்ஸில் டைனமிக்ஸ்ன்னு சொல்கிறது. இதை மிக அடிப்படையானது. இது விஷ்ணு காலத்தில் வரல, இதெல்லாம் ஆரம்ப காலத்திலே வந்துருச்சு. அது முருகன் காலத்தில் வந்துருச்சு. அது இப்போ இந்த மூன்றாவது விதி இதான் நான் சொன்னேன். உலகில் ஏற்படும் அல்லது ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு விசைக்கும் சம அளவிலான எதிர்விசை ஏற்படும் அப்படின்னு. இப்போ நான் சொன்ன அந்த மர்மம் இருக்கு இல்லையா, அந்த பசில், அது என்னென்னா, இதன்படி மூன்றாவது விதியின்படி ஒரு குதிரை வண்டியை இழுக்கிறது. அப்படின்னா என்ன ஆகும்? வண்டியும் குதிரையை எதிர் திசையிலே இழுக்கும். இது ஃபார்வார்டு டைரெக்ஷனில், இந்த டைரெக்ஷனில் இழுத்ததுன்னா வண்டி எதிர் டைரெக்ஷனில் இழுக்கும். ரெண்டும் சம அளவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த விதிப்படி. அப்படின்னா எப்படி வண்டி குதிரையோடு ஓடுகிறது? குதிரை ஓட ஓட வண்டி பின்தொடர்ந்து ஓடுவது எப்படி? ஏன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன். ஒவ்வொரு விசைக்கும் சம அளவிலான எதிர்விசை உண்டென்றால் வண்டி குதிரையோடு ஓடக்கூடாது. எப்படி ஓடுகிறது? மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என்னென்னா, அது நியூட்டன். நாம் இப்போ இந்த வெள்ளைக்காரன் நியூட்டன் தான் சொல்லணும். வெள்ளைக்காரன் நியூட்டனின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. அப்பையிலிருந்து இன்று வரை இதற்கு யாரும் இந்த மர்மத்துக்கு, ஏன்னா மூன்றாவது விதிப்படி ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை உண்டு. குதிரை வண்டியை இழுத்தால் அதே அளவிலான விசையோடு வண்டி குதிரையை பின்புறத்தில் இழுக்கும். அப்படியானால் வண்டி குதிரையோடு ஓடக்கூடாது. இதுதான். ஆனால் எப்படி ஓடுது? அப்போ இந்த விதி தவறா என்ற கேள்வி எழுது. விதி தவறில்லை. ஆனால் இதற்கான விளக்கத்தை இதுவரை யாரும் சொன்னதில்லை. இப்போ எனக்கு இப்போ இந்த 69 வயசு தொடங்கி இருக்குது. எனக்கே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தான் இது நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு ட்ரிக்கான ஒரு விஷயம். இன்னைய வரைக்கும் இல்லை, நீங்கள் நெட்டில் தேடி பாருங்கள். இருந்தால் நான் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் இந்த மர்மத்திற்கான விடையை இதுவரை யாரும் சொன்னதில்லை. இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். இது நான் கண்டது ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்போ தான் இது ஒரு தொடர்ந்து என்கிட்ட இருந்த இது நேக்கிங் கொஷின்னு சொல்லுவாங்க. நம்மளை நச்சரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி இது. இதற்கே நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தான் கண்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். ஆச்சா. அப்போ இதற்கான விடை என்ன? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியை குதிரை எப்படி பிடிச்சி தான் போகுது இல்லையா? அப்படி அழுத்தும்போது இந்த டைரெக்ஷனில் அழுத்துது.
பூமியினுடைய ரியாக்ஷன் அதே அளவு இருக்கும் இல்லையா, அதே டைரக்ஷனில் எப்படி இருக்குது. அந்த ஃபோர்ஸை வெக்டார் இல்லையா, அது திசையில் இருக்கிற ஃபோர்ஸு, அதை ரிசால்வ் பண்ணோம்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன் வெர்டிகல் டைரக்ஷனில் எவ்வளோன்னு நம்ம ரிசால்வ் பண்ணலாம் இல்லையா. அந்த ஃபோர்ஸுடைய ஆங்கிளை வச்சுக்கிட்டு எவ்வளோ வெர்டிகல் டைரக்ஷனில் இருக்குது, அந்த ஃபோர்ஸு எவ்வளோ ஹரிசாண்டல் டைரக்ஷன் இருக்குது இல்லையா, அதை நம்ம ரிசால்வ் பண்ண முடியும். அப்போ இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸு தான் வண்டியை இழுக்குதுன்னு அவங்க சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த ஃபோர்ஸுக்கு தான் ஏன் எதிர் ஃபோர்ஸ் இருக்குது இல்லைன்றதான் நம்ம கேள்வி. அதாவது நீங்கள் குதிரை காலை விட்டுடு, குதிரை கழுத்துலேருந்து நீங்கள் அந்த பெல்ட்டை போட்டு வண்டியை நீங்கள் கட்டிடுறீங்க இல்லைங்களா, அந்த பெல்ட்டாக நீங்கள் இது பண்ணுறீங்க. இப்போ அந்த இடத்துல வச்சுங்க, நீங்கள் வண்டியினுடைய அந்த கழி இருக்கு இல்லையா, அந்த கழியில் ஒரு பாதி எடுத்துங்க, நீங்கள் அந்த குதிரையும் அந்த கழி, அங்கே ஒரு ஃபோர்ஸ் அந்த பக்கம் இழுக்குது, இந்த வண்டி அந்த இடத்துலேருந்து பின்னால் இழுக்குது. அப்படி பாருங்கள், நீங்கள் குதிரை காலுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. அவனுங்க ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. அதாவது குதிரை இப்படி பூமியை குத்துது, அதுக்கு எதிர் திசையில் இப்படி ஒரு ஃபோர்ஸ் வரும், அதை நீங்கள் ரிசால்வ் பண்ணிங்கன்னா 2 அங்கங்களாக பிரிச்சிங்கன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஒரு விசையும் வெர்டிகல் டைரக்ஷனில் ஒரு இது பிரிக்கிறீங்க. இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் விஷை தான் வண்டி இழுக்குன்னு சொன்னாங்க. அது உண்மை தான், அப்படி தான் ஃபோர்ஸ் உருவாகுது. ஆனால் அந்த ஃபோர்ஸ் எல்லா பாயிண்ட்லையும் இருக்குது இல்லையா. நீங்கள் அது கழுத்தில் நீங்கள் ஸ்ட்ராப் போட்டு தான் கட்டுறீங்க. அது ஒரு அந்த அந்த வண்டியிலேருந்து 2 இந்த பலகை போகும், அதை தான் நீங்கள் ஸ்ட்ராப் போட்டு கட்டுறீங்க. அந்த பலகையும் அந்த ஸ்ட்ராப்புக்கும் வச்சுங்க, நீங்கள் அந்த ஸ்ட்ராப்பு தானே கட்டுது. அப்போ குதிரையும் ஸ்ட்ராப்பும் ஒன்றா இருக்குன்னா அது அந்த பக்கம் இழுக்குதுயா, அந்த வண்டி பின்னால் இழுக்குது. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் குதிரை காலுக்கெல்லாம் போகாதீங்க. இது வரைக்கும் யாரும் இல்லை சொன்னதில்லை. இது ஒரு பெரிய அதிசயம். அதனால தான் சொல்கிறேன், இந்த விஞ்ஞானத்தை கண்டது மேற்குலகம் கிடையாது, தமிழர்கள் கண்ட விஞ்ஞானம் தான். அதனால தான் நானும் ஒரு தமிழனாகிய நானும் இதுக்கு ஒரு விடை கொடுக்க வந்துட்டுருக்கிறேன். நான் தமிழர் கண்ட விஞ்ஞானம், இது முருகன் கண்ட விஞ்ஞானம். முருகனுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிற போகிற இதை வச்சு பார்த்தீங்கன்னாவே முருகனுக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியும். முருகனுக்கு இதெல்லாம் தெரியும். எல்லாம் அறிந்தவர்கள் ஆசீவகம் மிச்சா. இப்போ இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நியூட்டனின் 1ஆம் விதி 2ஆம் விதியும் சொல்லிட்டு சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை நான் படித்தேன். இது இட்ஸ் அபவுட் இனர்ஷியா. இனர்ஷியான்னு சொல்கிறது, எவ்ரி ஆப்ஜெக்ட் வில் ரிமைன் அட் ரெஸ்ட் ஆர் இன் யூனிஃபார்ம் மோஷன் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் கம்பல்ட் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் பை த ஆக்ஷன் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இதுதான், அதாவது ஒரு நிலையாக இருக்கும் பொருளோ அல்லது ஒரே வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்ற ஒரே நேர்கோட்டில் செல்கின்ற ஒரு பொருளையோ வெளியிலிருந்து ஒரு விசை இல்லாமல் அதை நிறுத்தவோ இயக்க வைக்கவோ முடியாது. இதுதான், அதாவது ஒரு பொருளின் நிலையிலிருந்து அதனை மாற்ற ஒரு விசையால் மட்டும்தான் முடியும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் அதை அதனுடைய, அதாவது நிலையாக இருக்கும் பொருளை நகர வைக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு விசை வேண்டும். ஒரே வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்ற அல்லது ஒரு நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பொருளை நிறுத்தோம்னாவோ அதுக்கு ஒரு விசை எதிர் விசை இருந்தால்தான் அதை நிறுத்த முடியும். இதுதான் முதல். இது இனர்ஷியான்னு சொல்லுவோம். இனர்ஷியான்னா அதனுடைய இயல்பு, ஒரு பொருளுடைய இயல்பு ஆச்சுங்களா. இதான் முதல் இது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பந்து போயிட்டுருக்குது, நாம் தட்டா அது நிற்கிது, இல்லாட்டி போனால் கொஞ்சம் தூரம் போய் நிற்கிது. ஆனால் அது ஏன் கொஞ்சம் தூரம் போய் நிற்குதுன்னா அந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது, தரைக்கும் பந்துக்குள்ள ஃப்ரிக்ஷன் தான் நிறுத்துது. அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாட்டி போனால் அது போயிட்டே இருக்கும். இது நீங்கள் ஒன்று கூட பார்க்கலாம். நீங்கள் ஒரு பந்தை கண்ணாடி மேலே ஒரு பந்தை விட்டு பாருங்கள், ரோட்டில் ஒரு பந்தை விட்டு பாருங்கள், ரோட்டில் சீக்கிரம் நின்றுடும், கண்ணாடியில் ரொம்ப தூரம் போய் நிற்கும். ஏன்னா கண்ணாடிக்கும் அந்த பந்துக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன் குறைவு. இப்போ இதை வச்சே போச்சிங்கன்னா இப்போ ஃப்ரிக்ஷனே இல்லாட்டி போனால் என்ன ஆகும், ஒரு பொருள் போயிட்டு இருந்ததுன்னா போயிட்டே இருக்கும். அப்போ அது நிறுத்தணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் அதை நிறுத்தணும். அது ஏதாவது ஒரு விசையை கொண்டு அதை நிறுத்தினா தான் நிறுத்த முடியும், இல்லாட்டி போனால் அது போயிட்டே இருக்கும். அதே போல் ஒரு பொருள் இருக்குது, அது நிலையாக இருக்கிற பொருளை நீங்கள் நகர்த்தணுன்னா அதுக்கு ஒரு விசையை கொடுத்தா தான் நகர்த்த முடியும். ஆக இதுதான் முதல் விதி. இது எல்லாருக்கும் புரியுற விதி தான்.
நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு இதுக்கு நீங்கள் கற்பனையை எடுத்து பார்த்துங்க. கிராவிடேஷன்னா புவி ஈர்ப்புன்னு சொல்கிறோம் ஆச்சுங்களா. புவி ஈர்ப்புன்னு சொல்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அதாவது வந்து எந்த ஒரு ஸ்பேஸ், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்பேஸுக்கு போயிடுறீங்க. அங்கே வந்து எந்த ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. அப்படி ஒருத்தர் கற்பனை பண்ணிங்க. அங்கே போய் ஒரு பொருளை வச்சு அது ஏன் நகரணும்? நகராது, அப்படியே தான் இருக்கும். அல்லது அங்கே வந்து ஒரு ஒரு பொருள் ஒரு வேகத்தில் போயிட்டு இருந்ததுன்னா அதே இதில் போயிட்டே இருக்கும் வச்சுங்களா. இதுதான். அப்போ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாதான் ஒரு நகர்ந்து கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த முடியும், அல்லது நின்று கொண்டிருக்கின்ற பொருளை நகர்த்த முடியும். அப்படி ஒரு ஃபோர்ஸ் இல்லாட்டி போனால் அது அந்த ஸ்டேட்டில் அப்படியே இருக்கும்ன்றதான் ஒன்று ஆச்சுங்களா. இதில் பொதுவாக இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த டெஃபினிஷனில் டெக்னிக்கலாக டிஃபைன் பண்ணுறது ஒன்று நெட் ஃபோர்ஸும்பாங்க ஆச்சுங்களா. அது நேர்கோட்டில் செல்லும், ஒரே வேகத்தில் நேர்கோட்டில் செல்லும் தானே சொல்லிகிட்டு இருக்கீங்க. நான் இன்னொரு இது சொல்கிறேன் பாருங்க, அதுவுமே உண்மைதான். நிலவு பூமி சுற்றுது, அது யார் அதுக்கு சக்தி கொடுக்குறாங்க, விசை கொடுக்குறாங்க? யாரும் கொடுக்கல. ஆனால் அது நேர்கோட்டில் போகல, சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது ஆச்சுங்களா. அது எப்படி நடக்குது? இப்போ நேர்கோட்டில் போகின்ற பொருள் ஒரு எதிர்விசை இல்லை என்றால் அது போய்கிட்டே இருக்கும், அதுதானே முதல் விதி சொல்லுது. ஆனால் இங்கே நிலவு பூமியை சுற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கு, நேர்கோட்டில் போகல. அது ஏறத்தாழ ஒரே வேகத்தில் தான் வருது, ஆனால் அதுக்கு எந்த விசையும் கொடுக்கல. அங்கே தான் நீங்கள் என்ன பார்க்கணும்னா நெட் ஃபோர்ஸுன்றது பார்க்கணும். இங்கே ஒரே வேகத்தில் சுற்றுது, வேகம் வேறு வெலாசிட்டி வேறுன்னு சொல்கிறோம். ஸ்பீடு ஒரே ஸ்பீடில் சுற்றும், ஆனால் வெலாசிட்டி வெலாசிட்டினா டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே என்னென்னா நெட் ஃபோர்ஸ் ஆன் த மூன் 0. மூன் வந்து இந்த கர்வலீனியர் மோஷன், அதாவது ஒரு வளைவான பாதையில் செல்லும்போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு ஒன்று உருவாகும், அதாவது இதை விட்டு வெளியில் போகிற ஃபோர்ஸ்ன்றது. ஆனால் பூமிக்கும் நிலவுக்கும் அட்ராக்ஷன் இருக்குது, அது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ஒன்றா இருக்கிறதால நெட் ஃபோர்ஸு 0. அதனால தான் ஒரே ஸ்பீடில் நிலவு பூமி சுற்றிட்டு வரும். சில இடத்துல எலிப்டிக்கல் ஆர்பிட்லையும் போகும், அப்போ ஸ்பீடு ஒன்றா இருக்காது, மாறும். இருந்தாலும் வேறு யாரும் இசையெல்லாம் போட வேண்டியது, அது மாட்டுக்கும் இப்பயே எத்தனை பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸை சுற்றிட்டு இருக்கோம், யாருங்கண்டா சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு யாரும் சோறு போடுறதில்ல, அதுக்கு யாரும் விசை கொடுக்கறதில்ல. இதையும் ஒன்று மனசில் வச்சுங்க. இதெல்லாம் ஒழுங்காக புரியணும்னா இதையும் நம்ம சொல்லணும். அதாவது இந்த நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு போனால் இது ஒரே ஸ்பீடில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது நிலவு வச்சுங்களா. நம்ம விடுற சேட்டலைட்டும் அப்படி தான். ஆக இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அப்போ நியூட்டனுடைய முதல் விதியை சொல்லிட்டோம். அப்புறம் இரண்டாவது விதி நாம் என்ன சொல்கிறோம், நாம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு விசை ஆக்ட் பண்ணால் அதை மாற்றும்னு சொல்கிறோம். எப்படி மாற்றும், எவ்வளோ மாற்றும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா. அதாவது இங்கே தான் நீங்கள் வந்து மாஸ்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, அக்சலரேஷன்னா என்னன்ற. வெலாசிட்டின்றதை விட நீங்கள் ஸ்பீடுன்னே புரிஞ்சுங்க. வெலாசிட்டி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஸ்பீடுன்னே புரிஞ்சுங்க. அப்போ ஒரு நிலையாக இருக்கிற பொருளை ஒரு ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோடைய அக்சலரேஷன் ஒன்றா இருக்கும். நிறுத்திட்டிங்கன்னா அது வந்து வேக வளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபோர்ஸை நிறுத்திட்டிங்கன்னா அதே வேகத்தில் போயிட்டே இருக்கும் வச்சுங்களா, அன்லஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதுவும் இல்லாட்டி போனால் ஆச்சுங்களா. அப்போ நிலையாக இருக்க பொருளை நகர்த்தணுன்னா ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறீங்க. அப்போ அது வந்து அந்த ஃபோர்ஸ் கொடுத்தா அக்சலரேஷன் அப்படின்னு ஒன்று உருவாகுது, வேக வளர்ச்சி ஆச்சுங்களா. இங்கே சும்மா இருக்கிற பொருள் வந்து வேகம் 0. அதுக்கப்புறம் இன்னொரு வேகத்துக்கு அது போகணுன்னா அந்த வேக வளர்ச்சி நடந்தால் தான் இன்னொரு வேகத்துக்கு போகும். வேக வளர்ச்சி, வேக மாற்றம், அதுதான் வந்து அக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஆச்சுங்களா. இதை தெரிஞ்சுங்க. வேகம் என்றால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை இவ்வளோ நேரத்தில் கடக்குதுன்னா தூரத்தை அந்த நேரத்தால் வகுத்துட்டிங்கன்னா வர்றது தான் ஸ்பீடுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து அந்த வேக வளர்ச்சின்னா ஸ்பீடு சேஞ்ச் பர் செகண்ட், அப்போ சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம் நாம். ஸ்பீடு வந்தால் சென்டிமீட்டர் பர் செகண்டு, அக்சலரேஷனாக சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிமா. ஓகே, இப்போ இரண்டாவது விதி என்ன சொல்லுதுன்னா
the acceleration of a body depends on the force acting on this directly proportional. force அதிகமாக அதிகமாக acceleration அதிகமாகும். அப்புறம் acceleration of a body for a given force will be indirectly proportional to the mass. இப்போ ஒரே ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, மாஸ் அதிகமாக அதிகமாக நிறைன்னு சொல்லுவோம் நாம். மாஸ்னா அதனுடைய இனர்ஷியா அப்படின்னு பார்த்துங்க. அது தன்னுடைய தன்மையை காத்துக்கொள்ளுகின்ற ஒரு இதுதான் இனர்ஷியான்னு சொல்லுவோம். போனால் போயிட்டே இருக்கும், நின்றுதான் நின்றுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது எவ்வளோ எதிர்ப்பு கொடுக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த இனர்ஷியான்னு நம்ம சொல்கிறோம். வச்சுங்களா? அப்போ இரண்டாவது விதி என்ன? acceleration of a body directly proportional to the force acting on it. அதாவது ஒரு பொருளின் acceleration என்பது அதன் மேல் செலுத்தப்படும் விசைக்கு தகுந்தவாறு இருக்கும். விசை அதிகமானால் acceleration அதிகமாகும். டைரக்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு இப்படி சொல்லுவோம். அதே சமயத்தில் ஒரே குறிப்பிட்ட ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒவ்வொரு பொருளுடைய மாஸை பொறுத்து தான் எவ்வளோ அக்சலரேஷன் இருக்குன்னு இருக்கும். மாஸ் அதிகமாக அதிகமாக அது இனர்ஷியா தானே, அக்சலரேஷன் குறைவாகும். மாஸ் குறைய அக்சலரேஷன் அதிகமாகும். அப்போ அக்சலரேஷன் இஸ் directly proportional to the force acting on the body. வச்சுங்களா? acceleration is inversely proportional to the mass of the body. வச்சுங்களா? அப்போ F is equal to mass into acceleration. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை டிஃபைன் பண்ணுறது தான் நியூட்டனின் இரண்டாவது விதி. அதாவது நிலையாக இருக்கும் பொருளையோ ஒரே வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பொருளையோ அதன் நிலையை மாற்ற வேண்டுமானால் விசை செலுத்தினால் மட்டுமே முடியும். இதான் முதல் விதி. அப்போ நீங்கள் ஒரு விசை செலுத்துறீங்க, எந்த அளவுக்கு அந்த வேக மாற்றம் அதாவது அக்சலரேஷன் இருக்குது, இதை சொல்கிறது தான் இரண்டாவது விதி. ஓகே, அக்சலரேஷன் ஆஃப் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். And acceleration of a body for a given force is indirectly proportional to the mass. mass அதிகமான acceleration குறைவாக இருக்கும், ஃபோர்ஸ் அதிகமான acceleration அதிகமாக இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் இஸ் equal to m into a. இப்படித்தான் அந்த ஃபோர்ஸ்னால் எவ்வளோன்னா மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் தான் அது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸு. இப்போ இதுதான் அந்த இரண்டாவது விதின்றது. வச்சுங்களா? இப்போ இந்த ரெண்டு விதியும் நம்ம சொல்லிட்டோம். மூன்றாவது விதி, for every action there is equal and opposite reaction. ஒவ்வொரு விசைக்கும் சம அளவிலான எதிர்விசை இருக்கும். இதுதான் மூன்றாவது விதி. இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த கருத்துக்கு இப்போ நாம் முதல்ல வருவோம். அப்போ குதிரை வண்டியை இழுக்கிறது, வண்டி குதிரையை இழுக்கிறது. எப்படி வண்டி நகர்கிறது? இதுக்குத்தான் இதுவரைக்கும் யாருமே சரியான விளக்கம் கொடுத்ததில்லை. ஆச்சுங்களா? அப்படி ரெண்டும் ஒன்றா இருந்ததுன்னா வண்டி நகரக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த அகிலாண்டமே இயங்காது, எதுவுமே இயங்காது. காற்று மரம் கூட காத்தாது, மரமே முளைக்காது, அப்படி இருக்கும். ஸோ அப்போ அப்படின்னா இந்த விதி உண்மைதான். அது எப்படி இது இயங்குதுன்றது யாரும் இது வரைக்கும் சரியாக புரிஞ்சிக்கல. ஆச்சுங்களா? இப்போ இதை புரிஞ்சிங்கன்னா ஒரே ஒரு ட்ரிக் தான் ஒன்று இருக்குது. குதிரை எப்படி அந்த ஃபோர்ஸை உருவாக்குது? வண்டி சக்கரம் ஃப்ரிக்ஷனை குறைக்கிற ஒரு இதுதான். நீங்கள் வெறும் ஒரு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும், சக்கரம் போட்டிங்கன்னா சுலபமாக இருக்கும். ஓகே, அப்படி என்ன இருந்தாலும் சக்கரத்துக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்குது இல்லையா? ஃப்ரிக்ஷன் இல்லாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருக்குது. ரைட்டு. இப்போ குதிரை எப்படி அந்த ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது? இப்போ நம்ம 2 பேர் நிற்கிறோம், நம்ம தள்ளி விட்டோம் முடிச்சிங்கன்னா நீங்களும் விடுவீங்க, நானும் விடுவேன். அதான் இல்லையா? அதாவது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன்னா அப்படி இருக்கணும். நான் விழாமல் உங்களை தள்ளி விடணுன்னா என்ன பண்ணுவேன்? நான் முன்ன ஒரு காலை வச்சுப்பேன், பின்ன ஒரு காலை வச்சுப்பேன். நீங்கள் 2 காலம் ஒரே இடத்துல வச்சு நிற்பீங்க. நான் தள்ளுனா நீங்கள் டப்புன்னு கீழே விழுந்துருவீங்க, நான் விழமாட்டேன். எனக்கு இப்படி இருக்கும். ஸோ அது பூமியின் பிடிப்பு என்பது இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இந்த குதிரை எப்படி அந்த ஃபோர்ஸை உருவாக்குது? இப்போ கண்ணாடி தடையில் லாடம் கட்டின குதிரையை விட்டுருங்க, அதனால் நகர முடியுமா? வழுக்கிக்கிட்டு இருக்கும், டப்பு 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 டப்புன்னு வழுக்கிக்கிட்டு நிற்கும். அப்போ இல்லையா, கண்ணாடி நல்ல கண்ணாடியில் நீங்கள் லாடம் கட்டின குதிரை ஏன்னா அதில் ஃப்ரிக்ஷன் குறைவாக இருக்கும் இல்லையா? இதுனா அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும், அது கால் அது வேணால் கொஞ்சம் ஓடிடும்.
லாடங்கட்டும் குதிரையை நீ கண்ணாடி தரையில் விட்டு பாருங்கள், அதனால் ஓட முடியாது. வழுக்கிக்கிட்டு அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கும் வச்சிங்களா. பாம்பு கூட நகர முடியாது கண்ணாடி தரையில் வச்சிங்களா, ஃப்ரிக்ஷன் இல்லை. அப்படி அப்போ இந்த குதிரை ஓடுதுன்னா என்னென்னா, அது பூமியில் இருக்கிற அந்த பிடிப்பு தான் அது காரணம். ஃப்ரிக்ஷன் கம் அந்த ஒரு ஆங்கிளில் குத்துது, அப்படி அந்த பூமியை அப்படி குத்தி தான் போகுது. நாம் கூட ஓடும்போது எப்படி பண்ணுறோம், இந்த காலை உந்தி அந்த அது மாதிரி வச்சுக்கிட்டு அந்த இப்படி தான் நம்ம உந்தி ஓடுறோம். பூமியை ஒரு பிடிச்சிக்கிறோம் நாம், அப்புறம் நம்ம காலை எடுத்துக்கிறோம், அடுத்தது பிடிக்குது, அப்புறம் அடுத்தது பிடிக்கும், இப்படி தான் போகுது. இப்படித்தான் அது போகுது. இப்போ இந்த பசிலுக்கு என்ன ஒரு உடையன்னா, பூமியை வச்சு தான் அது விசையை உருவாக்குதுன்றது மட்டும் இல்லை, குதிரையும் பூமியும் ஒரே ஆப்ஜெக்டாக பாருங்கன்ற. நான் வண்டிக்கும் பூமிக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்குது தான், இருந்தாலும் அது ஓடக்கூடியது தான். சக்கரம் இருக்குது, அது ஓடக்கூடியது வச்சிங்களா. வண்டியை ஒரு தனி ஆப்ஜெக்டாக பாருங்கள். குதிரையையும் பூமியை, ஏன்னா அது பூமியை பிடிச்சிக்கிட்டு தானே போகுது, டக்குன்னு பிடிச்சிட்டு போகுதுன்னா அது காலை எடுத்து வைக்குது. இந்த கால் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கால் மேலே இருக்குது, அது பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கால் மேலே இருக்குது. ஆக இது எப்பயுமே பூமியை பற்றி கொண்டுள்ளது அப்படின்னு இருக்கும்போது குதிரையை தனியாக பார்க்காதீங்க, குதிரையும் பூமியும் ஒரு ஆப்ஜெக்டாக பாருங்க, ஒரே ஆப்ஜெக்ட். வண்டியை தனியாக பாருங்க. இப்போ பூமியை கொண்டு தான் விசையை உருவாக்குது. அப்போ அந்த அதனுடைய விசை எங்கேருந்து உருவாகுது, குதிரை சாப்பாட்டை சாப்பிட்டு இருந்தால் அந்த சக்தி வருது அதுக்கு இல்லையா, அது அதனுடைய உடல் சக்தியை வச்சு தான் அது போகுது. ஆனால் பூமியை பற்றி கொண்டு போகிறது. பற்றில் அடி போனால் கண்ணாடியில் விட்ட குதிரை மாதிரி தான் இருக்கும், நகராது வச்சுங்களா. அது பற்றி கொண்டு போகிறது. அப்போ பற்றி கொண்டு போவதால், பிடித்து கொண்டு போவதால் குதிரையும் பூமியும் ஒரே ஆப்ஜெக்டாக நாம் பார்க்க வேண்டும். புரிஞ்சு போச்சா. வண்டியை தனியான ஆப்ஜெக்டாக பாரு. இதுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது, அந்த ஃப்ரிக்ஷனை மேற்கொண்டு அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது போகுது இல்லையா. இல்லாட்டி போனால் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்தால் உங்களால் இருக்கவே முடியாது. இப்போ ஒரு பெரிய ஒரு பெட்டியை வச்சுட்டு நம்ம ஒரு ஆள் இழுத்தோம்னா வராது இல்லையா, ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் 10 பேர் இழுத்தா அதுவும் வந்துடும். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் புரிஞ்சுக்கணும் வச்சுங்களா. அப்போ குதிரையையும் பூமியையும் ஒரே ஆப்ஜெக்டாக பார்த்துருங்க. இப்போ ஃபோர்ஸ் கொட்டு என்னன்னு சொன்னேன், F = m/a ஆச்சா. வண்டிக்கு 1 டன்னு வெயிட் ஆச்சுங்களா. அதை வண்டி டபிள்யூன்னு போட்டுங்க. அதனுடைய அக்சலரேஷன் மாஸ் அக்சலரேஷன் தானே, அதனுடைய மாஸ் டபிள்யூன்னு வச்சுங்க, அதனுடைய அக்சலரேஷன் ஸ்மால் a ஆச்சுங்களா. இதுதான் இந்த ஃபோர்ஸு. அது என்ன பண்ணுது, குதிரையும் பூமியும் சேர்த்து. பூமி இப்போ நீங்கள் லீனியர் மோஷன் கிடையாது, பூமி சுற்றுதுன்னு நான் போகிறோம் நாம, அது உங்களுக்கு ஒன்றே தெரியும். இருந்தாலும் இப்போ அந்த ரொட்டேஷனல் மோஷனை நம்ம மறந்துருங்க ஆச்சா. நம்ம ரொட்டேஷனல் மொமெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் மறந்துடுங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா பூமியோடைய வெயிட்டே நீங்கள் வச்சுங்க. இப்போ குதிரையும் பூமியும் ஒரு வெயிட். பூமியோட மாஸ் 5.97 × 10⁻24 கிலோகிராம்ஸ். இது நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளோ மாஸ் இருக்குது பூமிக்கு. அப்போ குதிரை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டன் இருக்கும், இல்லாட்டி 1/4 டன் இருக்குன்னு வச்சுக்கலாம் நீங்கள். அது இம்மெட்டீரியல். அப்போ இந்த பக்கம் வண்டி 1 டன்னு ஆச்சா. இப்போ 2 ஃபோர்ஸ் ஈக்குவல் தானே. இது எவ்வளோ ஃபோர்ஸ், பூமியும் அந்த குதிரையும் சேர்ந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குதியா. அதுக்கு இந்த ஃபோர்ஸ் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, வண்டி எதுக்குன்னா வண்டி ஓடுது இல்லையா, அந்த மாஸ் × அக்சலரேஷன். வண்டி ஓடுது இல்லை, அதுக்கு ஒரு அக்சலரேஷன் இருக்குது இல்லையா. மாஸ் × அக்சலரேஷன்னா 1 டன்னு, அதுக்குரிய அக்சலரேஷன் இருக்கும். அது ஓரளவுக்கு இருக்கும், சில மீட்டர்ஸ்/செகண்ட் இருக்கும் அக்சலரேஷன் இருக்கு இல்லையா. ஆனால் இந்த பக்கம் எவ்வளோ மாஸ் இருக்குது, குதிரையும் பூமியும். இது 5.9 × 10⁻24 கிலோகிராம்ஸ். உங்கள் கற்பனைக்கு எட்டாத வெயிட் அது, அதோட குதிரை வெயிட்டு, இது 2 சேர்ந்தது தான். அப்போ இங்கே மாஸ் எவ்வளோ இருக்குது, 10⁻24 × இன்னொரு அக்சலரேஷன் ஹார்ஸ்ன்னு வச்சுக்கிறேங்க. அது அக்சலரேஷன் வண்டின்னு வச்சுக்கிறோம். W × அக்சலரேஷன் வண்டி = ஹார்ஸ்னால் இங்கே பூமியுடைய வெயிட்டும் பூமியுடைய மாசும் சேர்ந்துடும். இங்கே 5 × 5.9 × 10⁻24 × அக்சலரேஷன் ஹார்ஸ் அப்படி போடுங்க. இப்போ இங்கே 1 டன்னு, இங்கே எவ்வளோ இருக்குது, 5.9 × 24 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கும். அதாவது பூமியும் இப்போ
பூமியும் குதிரையை வந்து வண்டி இழுக்குது, அதனால் வண்டி நகருது ஆச்சுங்களா. வண்டியும் அதுங்களை இழுக்குது, பின்னால் இழுக்குது. அப்போ பூமியும் குதிரையும் இப்படி நகரும், ரெண்டுமே நடக்குது. ஆனால் இது நமக்கு தெரியறதில்ல. வண்டி ஓடுறத மட்டும்தான் நமக்கு தெரியுது. இதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அடிப்படையான காரணம் அந்த பூமி நகருது இல்லையா, அந்த அக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ வண்டிக்கு பார்த்துக்கும் 1 மீட்டர்/செகண்ட் போட்டுக்கும். அக்சலரேஷன் போட்டிங்கன்னா இது 1 டன்னு, ஒன்று தானே வருது ஃபோர்ஸு இல்லையா. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா 5 × 10⁶ வச்சுப்போம், ரவுண்ட் பண்ணிப்போம். 6 × 10⁻24 இன்ட்டு அக்சலரேஷன்னா, அப்போ அந்த அக்சலரேஷன்னா 1/6 × 10⁻24. அது எப்படி பார்த்தீங்கன்னா 1/6 × 10⁻−24 மீட்டர்/செகண்ட் தான் வரும். அது எவ்வளவு சின்னது, அதனால் அதை நம்ம கவனிக்க முடியாது சரிங்களா. அப்போ இதுக்கு இதுதான் ஆன்சர். நியூட்டன் தேர்ட் லா இஸ் ட்ரூ எவ்ரிவேர். இது எப்படின்னா, பூமியும் குதிரையும் சேர்ந்து வண்டியை எடுக்கின்றன, அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. வண்டி சின்ன மாஸ் தான், அதனால் அது வேகமாக ஓடி வருது. அதே ஃபோர்ஸு தான் வண்டி இந்த பூமியும் குதிரையும் இழுக்குது. பூமிக்கும் அந்த குதிரைக்கும் மாஸ் ரொம்ப அதிகம் என்பதால் இதனுடைய அக்சலரேஷன் ரொம்ப குறைவு. பூமி இப்படி சுற்றும், வண்டி எடுக்கிறதால பூமி பின்பக்கமாக சுற்றும். ஆனால் சுற்றுறது எவ்வளோ, 10⁻−24 மீட்டர்/சென்டிமீட்டர். அந்த அளவுக்கு தான் அந்த அக்சலரேஷன் இருக்கும். அது கண்ணால் காண முடியாத ஒன்று ஆச்சுங்களா. ஆக நாம் செய்கின்ற ஒவ்வொன்றுக்கும் பூமி அதுவும் எதிர்வினை செய்கின்றது. ஆனால் அது மிகச்சிறியதாக இருப்பதால் நமக்கு தெரியவில்லை ஆச்சுங்களா. இதுவே ஒரு ட்ரெயின் ஓடுதுன்னு வச்சுங்க, வண்டியோட கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அப்பயுமே அது வந்து ரியாக்ஷன் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ட்ரெயின் விடும்போது பார்த்திங்கன்னா, சென்னையிலேருந்து இப்போ கன்னியாகுமரிக்கு ட்ரெயின் போகுதுன்னா அதனால் பூமிக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது. ஹவவர் ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட ஒரு பாதிப்பு நிச்சயமாக ஏற்படுது. எந்த திசையில் போகுதோ அந்த திசையில் பூமி அந்த பக்கம் பின்பக்கமாக சுற்றும். ஆனால் அது ரொம்ப கொஞ்சம். அதே சமயத்தில் கன்னியாகுமரியில் ட்ரெயின் அங்கே போகும்போது அதனால் ஏற்பட்ட பாதிப்புக்கு கவுண்டர் பாதிப்பு அது கொடுத்துருது. அப்போ ட்ரெயின் வந்து போகிறதால நெட் எஃபெக்ட் 0 இல்லையா. ஆனால் இதிலிருந்து நாம் செய்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாம் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் பூமி விளைவுகளை செய்கிறது, பூமிக்கு விளைவுகள் ஏற்படுகின்றது. இதில் நாம் சாதாரணமாக ட்ரெயின் ஓட்டுறது, வண்டி ஓட்டுறது, நம்ம நடக்கிறது, இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். பூமி பெருசு, தாங்கிக்குது. ஆனாலும் மிகப்பெரிய விளைவுகளை நாம் செய்கின்ற போது பூமிக்கு பெர்செப்டிபிள் டிஃப்ரென்ஸ் ஏற்படுகின்றது, மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அதுதாங்க முக்கியமானது. பெரிய அணுகுண்டு வெடிச்சிங்கன்னா பூமிக்கு மாற்றம் ஏற்படும். சமீபத்தில் இந்த வருஷம் எனக்கு சொன்னாங்க, அதாவது டெல்லியில் 52 டிகிரி வரைக்கும் போச்சுன்னு சொன்னாங்க. சொரங்குது, வெப்பமாதல் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே உலகத்தில். ஒருவேளை பூமி மெதுவாக சுற்றுதோ எனக்கு சந்தேகம் வருது. அதாவது இப்போ பூமி ஒரு வேகத்தில் சுற்றிட்டு இருக்கு. நம்ம எப்பயுமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு வச்சிடுறோம் வச்சிங்களா. சூரியோதயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் 24 மணி நேரம் கழிச்சிங்கன்னா அது எப்பயுமே ஒன்றா தான் இருக்கும். பூமி மெதுவாக சுற்றினாலும் அதுதான் வேகமாக சுற்றினாலும். ஆனால் நீங்கள் வந்து கிறிஸ்டல் கிளாக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒன்று ஒரு இதுவாக சொல்கிறேன் நான், ஒரு பெரிய அணுகுண்டை வந்து பூமிக்கு சுற்றுற வேகத்துக்கு எதிராக வெடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி குத்துற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இது மாதிரி செஞ்சோம்னா அஃப்கோர்ஸ் அணுகுண்டால் ஏதோ ஒரு பாதிப்பு நடக்குதுன்னு வச்சுங்க. நடந்ததுன்னா நீங்கள் இந்த கிறிஸ்டல் கிளாக்கில் வச்சு பார்க்கும்போதுனா வித்தியாசம் தெரியும். இந்த ஒரு நாளுக்கான வித்தியாசங்கள் தெரியும். இப்போ நமக்கு வந்து 2004 ஒரு கடல் அடியில் அணுகுண்டு வச்சாங்க, பெரிய சுனாமி வந்தது. எவ்வளோ பெரிய சுனாமி, எத்தனை உயர அளவு இருந்தது. அது பூமியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த அணுகுண்டு வெடித்த போது பூமியிலே மாற்றம் ஏற்படுத்துகிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா பூமியில் டிசைரபிள் ஆர் அன்டிசைரபிள் ரெண்டு எது வேணாலும் நடக்கலாம். நாம் விரும்புகின்ற மாற்றம், நாம் விரும்பாத மாற்றங்கள் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அது நடக்கிற அந்த நிகழ்ச்சியை பொறுத்து தான் அமையும்.
இப்போ பூமி கொஞ்சம் வேகமாக சுற்றுச்சுன்னா அந்த வெப்ப காலத்தின் சூரியன் வெப்பம் அடிக்கிற நேரம் குறைஞ்சிருதா, அந்த பீக் டெம்பரேச்சர் குறைஞ்சிருமா? அதே பூமி மெதுவாக சுற்றுச்சுன்னா வெப்பம் அந்த பகல் நேரம் அதிகமாகிடுதா, அப்போ அந்த பீக் டெம்பரேச்சர் அதிகமாகிடுமா? அப்போ நம்ம அந்த பூமியினுடைய இன்க்ளினேஷன், அந்த இது சாஞ்சிருக்கிறது, அது எவ்வளோ வேகம் சுற்றுறதுன்றதெல்லாம் நாம் செய்கின்ற செயல்களும் மாற்றும். இந்த வண்டி கதையிலிருந்து நாம் கிடைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நாம் சும்மா இல்லை, இந்த பூமியில் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றுக்கும் பூமியில் ஒரு மாற்றங்கள் நிகழ்கின்றது. அது சின்ன சின்ன நிகழ்வுன்றனா, இப்போ நீங்கள் என்ன எல்லோரும் நடக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஒரு கூண்டுக்குள்ளார நாய் பூனை விட்டாங்க, அது மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும். இது நடக்கும், ஆனால் அது அந்த கூண்டும் சுற்றும். இது இந்த திசையில் போகும், இது இப்படி இந்த பக்கம் போகுது, எதிர் திசையில் கூண்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். நடக்குது இல்லையா? அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் நடக்கும்போதே பூமி மேல் நடக்கிறோம் இல்லையா? அப்போ பூமி என்ன பண்ணும், நம்ம இப்படின்னா அது இந்த பக்கம் சுற்றி ஆரம்பிச்சிடும். நாம் இந்த பக்கம் போவோம், பூமி இந்த பக்கம் போவோம், அது சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். ஆனால் பூமி பெருசுன்றதால அந்த எஃபெக்ட் ரொம்ப தெரியாது. ஆனால் நாம் எத்தனை கோடி பேர் இருக்கோம், ஆனால் நாம் என்ன ஒரே திசையில் நடக்கிறது இல்லை, நம்ம ஆளாளுக்கு ஒரு திசையில் நடந்துகிட்ருக்கோம். அதனால் நெட் எஃபெக்ட் 0. இதெல்லாம் ஓகே தான், ஏன்னா பெரிய பூமி நம்மளை தாங்குது, இத்தனை பில்லியன் ஆண்டுகள் தாங்கி இருக்குது, இட்ஸ் ஓகே ஃபைன். ஆனால் பெரும் நிகழ்வுகளை நாம் ஏற்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். அதாவது ஏன்டா சண்டை போடுறீங்கன்னு நான் கேட்குறேன். எதுக்குடா அணுகுண்டு? ஏன்னா இந்த பூமிக்கு நாம் எல்லோரும் தான் சொந்தக்காரன்ல இல்லை, வேடிக்கை இல்லை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, இவ்வளோ படிச்சுட்டு இருக்கிறீங்க எல்லோரும், இனிமேல் தத்துவம்லாம் பேசுகிறீங்க, முண்டங்களா ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? எதுக்குடா அவ்வளோ இப்படி குண்டு? எதுக்குடா அணுகுண்டு? இதெல்லாம் மனித குலம் அதனால தான் சொல்கிறாங்க, நம்ம இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர்ன்ற ஒன்று உண்டு, அது வேணும். அது ஸ்பிரிச்சுவல் பேஸ்டாக அது இருக்கணும், ஆச்சுங்களா? ஸ்பிரிச்சுவல்னால் நமக்காக வேண்டிக்க எடுத்துக்கிறது கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது, அதை நாம் தான் உணர மாட்டேங்கிறோம். அது இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் பேஸ்டாக இருக்கணும். உலகமெல்லாம் ஒரு அரசு இருக்கணும், ஆச்சுங்களா? இப்போ ராக்கெட் வருதே கூட ஆளாளுக்கு விடுறது கூட ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் மாதிரி தான் அது போகணும். பூமியில் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் பூமி அது பதில் சொல்கிறது. அதனால் நாம் விரும்பிய விளைவுகளோ விரும்பாத விளைவுகளோ நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், எதுக்கு சண்டை? எத்தனையாயிரம் குண்டு போடுறீங்க? அந்த குண்டு போடுறதால பூமிக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன? நீங்கள் ரசாயன பாதிப்புகள் வேறு, பௌதிக பாதிப்புகளை பற்றி நான் பேசுகிறேன். ரசாயன பாதிப்பு போய்ட்டு இப்போ காசாவில் பார்த்து எங்கே பார்த்தாலும் வெடிநாத்தம் அடிச்சுக்கிட்டுன்றாங்க. அப்போ அவங்களுடைய உடல் நலத்துக்கு எவ்வளோ பெரிய கேடு இருக்கும்? சொல்கிறேன், காசாவில் 70,000 டன் குண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 10 மாதத்தில் 70,000 டன் பாம்ஸ் இறக்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த சின்ன இடத்துலன்றது. இதனால் அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, சுற்றுச்சூழலுக்கு மட்டும் அந்த கெமிக்கல் ரசாயன பாதிப்புகள் மட்டும் கிடையாது, பௌதிக பாதிப்புகளும் ஏற்படுகின்றன. எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க? எதுக்குடா இவ்வளவுலாம் செலவு பண்ணுறீங்க குண்டு பண்ணுறதுக்கு? அந்த பேலிஸ்டிக் மிசைல், இந்த பேலிஸ்டிக் மிசைல் எதுக்குடா? நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். அமெரிக்கா யூரோப்பில் இருந்து அட்லாண்டிக் ஓஷனால் பிரிக்கப்படுது 8000 கிலோமீட்டர். இந்தாண்ட பார்த்தோன்னா பசிபிக் ஓஷனால் பிரிக்கப்படுது இந்த பக்கம் 10,000 கிலோமீட்டர். அமெரிக்காவுக்கு யார் எதிரி? யார் அவங்ககிட்ட போய் சண்டை போட போகிறாங்க? எதுக்கு அமெரிக்கா ஒரு ஃபோர்ஸே வச்சுருக்கணும்? அங்கே தென் அமெரிக்கா வட அமெரிக்கா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள்கிட்ட சண்டை வர போகிறதுல ஒன்றும் இல்லை, இருக்க போகிறாங்க. எதுக்கு அமெரிக்கா ஏர்க்ராஃப்ட் கேரியர்லாம் வச்சுக்கிட்டு அணு சக்தியால் இயங்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட் கேரியர் எதுக்குடா அவங்களுக்கு? அதெல்லாம் ஏன்டா அவன் நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு நாட்டிலையும்? நீங்கள் போயிட்டு அமெரிக்க யூதர்கள் தான் இந்த உலகம் நாசமாக போகிறதுக்கு காரணம். அதையும் நம்ம இந்த சமயத்தில் நம்ம சொல்லிடணும். ஏன்னா இந்த ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்கள் செய்கிற ஒன்றுக்கும் வேறு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதனால் நான் இதோடு சேர்த்து நான் சொல்கிறேன், அமெரிக்கா இந்த பக்கம் 8000 கிலோமீட்டர் அந்த பக்கம் விட்டாங்கன்னு, உனக்கு யார் எதிரி? எதுக்குடா நீ அவ்வளோ பெரிய ஏர்ஃபோர்ஸு அந்த ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கீங்கடா? யாரா எதிரி உங்களுக்கு? அறுவட்டம் முண்டங்களான்னு கேட்குறேன் நான். எதுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் உனக்கு? எதுக்கு ஏர்க்ராஃப்ட் கேரியர்? ஏன் ஊரில் உலகத்தில் இருக்கலாம் இப்போ நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க? நீங்கள் அவன் நல்லா இருந்த போதாதா? ஊருக்கு பூரா பேஸ் வச்சுக்கிறீங்க. ராஸ்கல் அஸ்கனாசி ஜூஸ் உலகத்தை குட்டி ஷோராக்க
யாரையும் நிம்மதியாக இருக்க விடுறதில்ல. நான் அந்த ஈக்குவேஷன் இந்த நியூட்டன் தேர்டில் வச்சுட்டு இந்த செய்தியை நான் சொல்ல வரேன். நான் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இது வரைக்கும் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. முதலாம் உலக போர் காரணம் யூரோப்பு கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கினீங்க, இட்ஸ் ஒன்லி அமெரிக்கா. அமெரிக்கன் அஸ்கனாஷி ஜூஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அது ராமாயணத்தின் ரிப்பீட்டாக நடத்தி காமிச்சானுங்க. செகண்ட் வேர்ல்டு வார் பேர்ல் ஹார்பர் அட்டாக்கை வச்சுக்கிட்டு தான் பண்ணானுங்க. எதுக்கு பேர்ல் ஹார்பர் அட்டாக் எப்படி வந்துச்சு? இவன் பேச மாத்திரான், சியாட்டலில் இருந்துட்டு இதுக்கு பேர்ல் ஹார்பருக்கு இவன் ஃபோர்ஸை மூவ் பண்ணுறான். அதை பார்த்துக்கிட்டு தான் ஜப்பானுக்காரன் நம்மளை தான் அட்டாக் பண்ண வரான்னா அவன் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ண வர்றான் ஆச்சுங்களா. அதனால தான் அதை வச்சுக்கிட்டு தான் இரண்டாம் உலக போர் இங்கே தொடங்குறீங்க. பேர்ல் ஹார்பர் அட்டாக் தான் உனக்கு அமெரிக்கா என்ட்ரி ஆகிறதுக்கு அது காரணமாக இருக்குது. அமெரிக்கா தூண்டுறான் ஜப்பானை, தூண்டிட்டு ஜப்பான் பேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணுறாங்க. 2300 பேர் அவன் பர்சனல் இருக்கான். அமெரிக்கன் பர்சனல் பேர்ல் ஹார்பரில் 2300 பேர் இருக்கிறாங்க. இவன் நகர்த்துறான். இவன் நகர்த்துனதே ஜப்பானை தூண்டுறதுக்கு தான். ஜப்பான் ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஒரு 5-6 ஏர்க்ராஃப்ட் கேரியர் வச்சுக்கிட்டு அவன் 4000 கிலோமீட்டர் வர்றான், கடந்து இவன் அட்டாக் பண்ண வர்றான். ஏன்னா இவனுக்காகத்தான் அவன் மாற்றினான்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் வர்றான். இவன் வர்றது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும். பேர்ல் ஹார்பரில் இருக்கிற இவனுடைய ஃபோர்ஸுக்கு அவன் ஜப்பான்காரன் வராண்டான்னு இவன் சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த 2300 பேரை பலி கொடுத்து ஐயோ எங்கள் ஆளை ஜப்பான்காரன் கொண்டுட்டான், நாங்கள் வாரில் குதிக்கிறோன்ட்டு தான் இந்த ஐயோக்கியத்தனம் பண்ணியிருக்கானுங்க. இது பேர்ல் ஹார்பர்னா, பேர்ல்னா பாண்டியரை குறிக்கும். எல்லாமே திட்டமிட்ட சதி இது. அது என்ன பேர்ல் ஹார்பர்? பாண்டியர் தானே முத்தோட சம்மந்தப்பட்டவங்க. பாண்டியருக்கும் கௌரவருக்கும் தானே மகாபாரத போர் நடந்தது. மகாபாரத போருடைய ரிப்பீட் தான் இரண்டாம் உலகப்போர், புரியுதுங்களா? அது பேர்ல் ஹார்பரை வச்சு கொண்டு வந்தது. அப்போ இந்த அனைத்து போர்களுக்கும் காரணமாக இருப்பவன் அமெரிக்க யூதன் தான், அஸ்கனாசி யூதன் தான். இதெல்லாம் நம்ம வெளிப்படையாக பேச வேண்டிய நேரம் இருக்குது. இதெல்லாம் இந்த நியூட்டன் தேர்டில் வச்சுட்டு இவ்வளோ தூரம் நம்ம பேசலாம். அதனால் இந்த உலகம் அருமையானது. இந்த உலகை காத்திடுங்கள். சண்டை எதற்கு? பெரிய பெரிய அணு ஆயுதங்கள் எதற்கு? ஆயுதங்களே எதற்கு? எல்லாம் அறிந்த நாம், விஞ்ஞானத்தில் வளர்ச்சி கொண்டிருக்கின்ற நாம், தத்துவங்களில் வளர்ச்சி கொண்ட நாம், பேச்சுவார்த்தைகளின் மூலமாக நமது சிக்கல்களை தீர்த்து கொண்டு வாழ முடியாதா? நான் அடுத்தது இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட போகிறேன். ஸ்டடிங் ஆஃப் த யூஎன் சார்ட்டர், எ ஹிஸ்டாரிக் மூமெண்ட்னு ஒன்று போட போகிறேன். இஸ்ரேல்காரன் அந்த யூஎன் சார்ட்டர் கீழ்ச்சி போட்டான் சமீபத்தில். அதை பற்றி ஒரு இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட போகிறேன். எல்லாத்துக்கும் காரணம், இந்த உலகம் அழிகிறது காரணம் யூதன் ஒருத்தன் தான். யூதன் அஸ்கனாசி யூதன்.